இங்க போர்ட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சேர்மேனா இப்ப இருக்கிறது ஜாங் தானே, அவரு வரல. என்ன இன்னும் ஜாங் வரலன்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப அங்க மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. ஸ்ரீஜா இருக்காங்க, பார்க் இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம யோன் எல்லாருமே இருக்காங்க. அப்போ ஜாங்கோட செக்ரட்டரி வந்து சேர்மேன் ஜாங் சார் வந்து இன்னைக்கான மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் ஸ்ரீஜா நோட்டீஸ் பண்றா காங்தே வரல. காங்தோட ஐடி கார்டு வந்து கழட்டி டேபிள் மேல வைக்கப்பட்டிருக்கு. இது ஸ்ரீஜா பாக்குறப்போ என்னமோ தப்பா இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு தோணுது. இந்த பக்கமாக ரூனா அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இதை பாருங்க, இந்த பில்டிங்கை நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன், 1 மாசம் தான் டைம், இங்க இருந்து உங்க கடையை காலி பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, ஸ்ரீஜாவுக்கும் தெரிய வந்துருச்சு காங்தே ஏதா பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்தே ஒத்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறமாக அவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கிறது அப்படிங்கறத கம்பெனி தான் முடிவு பண்ணும் அப்படிங்கிற நியூஸும் வந்துடுச்சு. ஸ்ரீஜாவால் ஏத்துக்கவே முடியல. ஏன் பண்ண காங்தே இது, ஏன் இதை பண்ண, அந்த தூகிக்காகவா, அவளை காப்பாத்துறதுக்காக பண்ணியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கலைச்சு போட அந்த இடத்துக்கு யோன் வருவாங்க. உனக்கு நினைச்ச மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி நடக்கல அப்படிங்கிறப்போ உன்னால அதை ஏத்துக்க முடியல போல இருக்கு அப்படிங்கிறப்போ வெளியே போடி அப்படிங்கிறாங்க. வெளியெல்லாம் போக முடியாது. இதை பாரு, நீ இப்ப பண்ணது கடைசி மிஸ்டேக்கா இருக்கட்டும். இன்னொரு வாட்டி என்கிட்ட பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ, ஆஃபீஸ்லயும் சரி வீட்லயும் சரி, உனக்கு நான் வாழ்க்கையே இல்லாம பண்ணிடுவேன். என்ன மிரட்டுறியான்னு கேட்கறதுக்கு மிரட்டல, நிஜமா இன்னும் என்ன உன்னை பாக்குறதுக்கு வந்து பாவமா இருக்கு ஸ்ரீஜா. ஏதோ ஒரு வகையில ஒரு அன்புக்காக தான் இத்தனையும் நீ பண்ற. ஸோ நிஜமாவே எனக்கு உன்னை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. அதனால கடைசியா ஒரு வார்னிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. நீ கொடுத்த எல்லாத்தையும் திருப்பி கொடுப்பண்டி அப்படின்னு சொல்லிட்டு யோன் போறப்போ அதே தான் நானும் பண்ணுவேன். தூஹி, ஞாபகம் வச்சுக்கோ, நீ எனக்கு என்ன கொடுத்தாலும் திருப்பி கொடுப்ப. இப்படி திருப்பி கொடுத்து விளையாடுறது நல்லா தானே இருக்குன்னு ஸ்ரீஜா சொல்றப்போ எஸ் நல்லா தான் இருக்கு, ட்ரை பண்ணேன், நீ எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் உன்னை வச்சு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம காங்தேவை கூப்பிட்டு இதை ஏன் பண்ண, நீ பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு பின்னாடி ஸ்ரீஜா இருப்பாளுன்னு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிறப்போ இதை பாருங்க பார்க், யாரும் கிடையாது, நான் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாட்டி இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை வந்தப்போ என்ன சேவ் பண்ணது வந்துட்டு தூஹி தான். ஸோ அவங்களுக்கு இது நாங்கள் திருப்பி கொடுக்கப்பட்ட நன்றி கடன் அப்படிங்கிறப்போ வருதே பார்க்குக்கு கோவம், பொழுக்குன்னு வாயில் ஒன்று கொடுத்து இப்போ பண்ணது அப்படிங்கிறது மிகப்பெரிய தப்பு, இந்த தப்பை பண்ணவங்க தான் உண்மையான தண்டனை எடுத்துக்கணும். ஆனால் நீ யாரையோ காப்பாற்றுறதுக்காக ஒரு விளையாடுற பாத்தியா, அதுக்கு தான் இந்த அடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமாக நம்ம யோன் அங்கே வந்து கர்ச்சீஃப் கொடுப்பாங்க. காங்தே ரத்தத்தை தொடச்சிக்கோ. ஏன் ஸ்ரீஜா அந்த அளவுக்கு வந்து பலவீனப்பட்டு போயிடுவா, அந்த அளவுக்கு நல்லா குழஞ்சு போயிடுவா அப்படிங்கிறதுக்காக தான் நீ அவளை காப்பாத்தினியா? இல்லை, ஸ்ரீஜாவோ யோனோ 2 பேர்ல யாரு கஷ்டப்பட்டாலும் எனக்கு வலிக்கும், அதனால எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அடடே, பெரிய டைலாக் பேசிட்டப்பா. ஆனால் ஒன்று, இதனால எல்லாம் ஸ்ரீஜா இன்னைக்கு தப்பிச்சிருக்கலாம், என்னைக்காவது மாட்டுவா அப்படிங்கிறப்போ இதை பாரு யோன், எல்லாத்தையும் நிறுத்திடு. இப்போ உனக்கு வந்த பிரச்சனையை நான் எடுத்துக்கிட்டேன், எல்லாம் முடிஞ்சிருச்சு, உன் மேலே தப்பு இல்லைன்னு கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி யோனோட அம்மா அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட் மேலே தப்பு இல்லைன்னு கிளியர் ஆயிடுச்சு, விட்டுடு அப்படிங்கிறாங்க. இதை பாரு காங்தே, நானே நினைச்சாலும் நிறுத்த முடியாது, நான் ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நிறுத்தினா அப்படின்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன அழிச்சிட்டு போயிடுவாங்க. இதை பாரு யோன், நீ தூகியா இருக்க, ஆனால் சீக்ரெட் அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அதுவும் அப்படி சீக்ரெட் ரொம்ப நாள் இருக்கவும் இருக்காது, அது எனக்கும் தெரியும் காங்தே. என்னோட சீக்ரெட் ஒரு நாள் வெளியே வரும், அதை பற்றி நான் பயப்படலாம் அப்படின்ட்டு வந்துருவா யோன். இந்த பக்கமாக ரூனா வீட்டுக்கு பார்க்கோட அம்மாவை பார்க்கறதுக்காக தூகியோட அம்மா வருவாங்க. இந்த பக்கம் போகணும் அப்படி உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்த அப்படிங்கிறப்போ அந்த மிஸ்டர் பிக்கு கொடுத்தாங்க இல்லையா அந்த கிளிப், அது ட்ரெஸ்ஸில் குத்திருக்காங்க பார்க்கோட அம்மா. அதை பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, ரொம்ப அழகாக இருக்குங்க, இதை நீங்கள் குத்திருக்கிறத பார்க்குறப்போ எனக்கு ஜெலஸாகவும் இருக்குங்கிறாங்க. சரி காஃபி எடுத்துட்டு வரேன்ட்டு பார்க்கோட அம்மா போயிடுவாங்க. அப்போ கரெக்டாக ரூனா வெளியே வருவா. ரூனா வந்து தூகியோட அம்மா கிட்ட நல்ல விதமாக தான் பேசுவா. இவங்களும் நல்லபடியாக 4 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறமாக வெளியே வந்துருவா. இந்த பக்கம் கம்பெனி விட்டு போக சொல்லிட்டார் போல இருக்கு ஜாங். ஸோ திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிற சமயத்தில் மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு இதெல்லாம் பிடிக்கல, நீ இப்படி பண்ணுவேன் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறப்போ அங்கே ஸ்ரீஜா வந்துட்டு நான் சீஃப் டைரக்டர், நான் ஆர்டர் போடுறேன், நீ இங்கிருந்து எங்கேயும் போகக்கூடாது, உன்னை யாரை கம்பெனி விட்டு போக சொன்னது அப்படிங்கிறப்போ ஸ்ரீஜா இப்போ நடந்துட்டு இருக்கிறது யாராலங்கிறது உனக்கு தெரியும், அமைதியார் அப்படிங்கிறாங்க. அமைதியாக இருக்க முடியாது, நான் போய் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பாவை பார்த்து பேசுகிறேன் அப்படின்ட்டு இவ வருவா. இங்கே ஸ்ரீஜாவை பார்க்கறதுக்கு ஸ்ரீஜாவோட ஆஃபீஸ் ரூமுக்கு ரூனா வர்றப்போ அங்கே எல்லாம் சதறி கிடக்குது இல்லையா, செக்ரட்டரி எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்னு எனக்கு எல்லாமே சொல்லுன்னு கேட்குறப்போ அதுக்கப்புறம் தான் ரூனாக்கு எல்லாம் தெரிய வருது. ரூனா அங்கேயே உட்காந்து ஒரு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு காங்தேவை பார்க்கறதுக்கு இங்கே வர சொல்லியிருப்பா. காங்தேவும் வராங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, நீ ஸ்ரீஜாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டே அப்படிங்கிறப்போ இல்லை, நன்றி கடனை திருப்பி கொடுத்துருக்கேன், கடைசியாக அந்த ரெஸ்டாரண்ட்டில் சிக்கன் சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா, அதில் ஸ்ரீஜா மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லா பழியும் நீங்கள் நேற்றுக்கு சொன்னீங்க. ஆனால் அப்போ என்ன தூகி காப்பாத்துனான், இப்போ தூகிக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நான் தூகியை காப்பாத்திருக்கேன். டேய், நீ எல்லாம் சரியான ஆள்ரா, உன்னை நான் கொஞ்சம் அசால்ட்டா இட போட்டுட்டேன். இருக்கட்டும், என் பொண்ணு ஸ்ரீஜாக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அப்படிங்கிறாங்க. காங்தேக்கு சிரிப்பு தான் வருது. டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு நான் காத்து கிடக்கேன், ஸ்ரீஜா கிட்ட போய் பேசுங்க, ஸ்ரீஜா டைவர்ஸ்க்கு ஓகேன்ட்டா நான் டைவர்ஸ் கொடுத்துடுறேன். அப்புறம் இன்னொன்று விஷயம் மாமியாரே, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி ஸ்ரீஜா தான் இருக்கா, அது வெளியே வந்தால் என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிறப்ப செம கோபத்தில்
ஜூஸை தூக்கி மூஞ்சியில் ஊற்றிட்டு என் பொண்ணு ஸ்ரீஜாவோட வாழ்க்கையவே அழிச்சிட்டியாடா அப்படின்ட்டு இந்த அம்மா போயிடும். கார் எடுக்கிறதுக்காக இந்த ரூனா வந்து பேஸ்மெண்ட்டுக்கு வருவா. அப்போ ஸ்ரீஜாவை காரில் உட்காந்துட்டு பூத்துன்னு அழுதுட்டு இருப்பாளா. அதை தள்ளி நின்று பார்த்துட்டு, என் மகளே இன்னைக்கு நடந்ததை நீ மறந்துடாத, இதுக்கு காரணமானவங்களை நீ பழி வாங்கணும் அப்படின்னு தள்ளி நின்று இந்த தாய் சபதம் எடுக்கிறா. அதுக்கப்புறமாக ரெஸ்டாரண்ட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறப்ப ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு போட்டிருக்கு. என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணுறப்போ ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்து பார்த்தா தான் தெரிய வருது, இந்த மாதிரி இந்த ரூனா வந்து இந்த பில்டிங்கே வாங்கிட்டாங்களா, 1 month தான் டைம் கொடுத்துருக்காங்க, அங்கேருந்து எங்களை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அம்மானால தாங்கிக்க முடியாம உடனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இது நீ எனக்கு சொல்றது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறப்போ இவளோட அம்மானால பேசவே முடியதில்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு அம்மா வந்து அதிர்ச்சியில் மயக்கம் போட்டு விழுந்ததுனால அவங்களுக்கு பேசுகிற திறன் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. யோனுக்கு இதை நினைக்க இன்னசென்ட்டான பர்சனை உன்னோட சுய லாபத்துக்காக சுயநலத்துக்காக இப்படி டார்ச்சர் பண்ணுறீ அப்படின்ட்டு ரூனா மேலே கடும் கோபம் வருது. இந்த பக்கம் ரூனா வீட்டுக்கு வர்றப்ப என்னமோ சவுண்டு கேட்குது. மேடிக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு தெரியல. அந்த பார்க்கோடாம ஏதோ ப்ரே பண்ணுறாங்க போல இருக்கு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தா ஆமாம் ஏதோ மியூசிக் போட்டு விட்டு ப்ரே பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறதுக்கு மினியோட பொண்ணு இறந்து போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்காக தான் நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ரூனா நீயும் வேண்டிக்கோ, நீ பண்ண பாவங்கள்லாம் அதுலயாவது குறையட்டும் அப்படிங்கிற சமயத்தில் செம கோபத்தில் அந்த டேப் ரெக்கார்டெல்லாம் தட்டி விட்டுட்டு ஏன்டி இப்படி என் வீட்டுக்குள்ள அழிச்சாட்டியம் பண்ணுற அப்படிங்கிறாங்க. இதை பாரு ரூனா, எல்லா உண்மையும் மறைச்சிட முடியாது, எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளிவந்து தான் தீரும். அது மட்டும் இல்லாமல் யோனோட அப்பா ஜாங் தான் அப்படிங்கிறாங்க. இவளுக்கு அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறப்போ நான் ஒரு கெஸில் தான் சொன்னேன், ஆனால் உன் முகத்தில் அப்படி இருக்கிற அதிர்ச்சியிலே தெரிஞ்சு போச்சு. நான் இதை உடனே ஜாங்கு கிட்ட சொல்லணும். இப்போ யோன் உயிரோடு இல்லை அப்படின்னாலும் ஜாங்குக்கு தெரியணும் மினி தன்னோட பொண்ணான யோனை பெத்தெடுத்திருந்திருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியணும் அப்படிங்கிறாங்க. உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படிங்கிறப்ப நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்னால் உன்னை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், நான் போனா போகுது, பாவம் ஏதோ ஒரு வகையில் நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருக்கோமே அப்படிங்கிறதுக்காக தான் பல ரகசியங்களே மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ கொஞ்சம் கூட பொறுமையாகவும் நிதானமாகவும் நடந்துக்கிறது இல்லை, இதுக்கப்புறம் அமைதியாக என்னால் இருக்க முடியாது அப்படின்ட்டுருவாங்க. ரூனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பார்க்கோட அம்மாவை இப்படி விட்டு வைக்கிறது டேஞ்சர் அப்படின்ற ரூமுக்குள்ளே வந்துட்டு யாருக்கோ கால் பண்ணுறா. ஊருக்கு ஒதுக்குப்புறமா அமைதியாக இருக்கிற ஒரு நர்சிங் ஹோம். அங்கே வந்து டக்குன்னு யாரும் வந்து அந்த அங்கே வைக்கிற பேஷண்ட்டை பார்க்கக்கூடாது, அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து எனக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்லுங்கன்னு யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறா. இங்கே ஜாங் முன்னுக்கு உட்காந்து ஸ்ரீஜா எல்லாத்தையும் சொல்லிட, ஸ்ரீஜா அமைதியாருன்னு காங்தே சொல்கிறப்ப காங்தே நீ அமைதியாரு, ஸ்ரீஜாவை பேச விடு அப்படின்னு சொல்லிட்டு ஜாங் சொல்ல ஸ்ரீஜா எல்லாத்தையும் சொல்லிடுறேன், இது நான் தான் பண்ணேன், வேணுக்கும் தான் பண்ணேன், என்னென்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லிட. ஜாங் கொஞ்சம் கூட தயவுதாட்சினி பார்க்காம நீ வந்து டிசைன் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ இந்த அளவுக்கு முடிவெடுப்பார் அப்படின்னு ஸ்ரீஜாவே எதிர்பார்க்கல. இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்க் கிட்ட நம்ம யோன் வந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அந்த பில்டிங்கை யாரோ விலைக்கு வாங்கிட்டாங்களாமா, அதனால இந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிற கடையை 1 monthல காலி பண்ண சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க அதிர்ச்சியாகி மயக்கம் போட்டு விழுந்து அவங்களுக்கு பேசும் திறனே போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்களா அப்படின்னு பார்க்க கேட்குறப்போ ட்ரீட்மெண்ட்டில் இல்லை, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, பேசும் திறன் வரலாம் வராமலும் போகலான்னு சொல்லிட்டாங்க, அதனால வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல பார்க் அப்படிங்கிறப்போ இது பாரு, நம்ம அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டோட சைன் பண்ணிக்கிட்டோம், அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டோம், ஆனால் அதை தவிர்த்து நிறைய பிரான்ச்சஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டாக ஆரம்பித்த பிரான்ச்சை இவங்களுக்கு கொடுத்துடலாம், அங்கே இவங்க சிக்கன் ரெஸ்டாரண்ட் வச்சு அவங்க ரன் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக தான் யோனுக்கும் படுது. அதுக்கப்புறமாக்க யோன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ மிஸ்டர் பிக் கால் பண்ணுறாங்க. என்னப்பா ஏதுப்பா அப்படின்னு கேட்குறப்போ அம்மாடி தூஹி நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தா பார்க்கோட அம்மா போய் பார்த்துட்டு வரியா அப்படிங்கிறாங்க. ஏன் இப்போ ஏதாவது பிரச்சனையா தெரியலம்மா, என்னமோ ஒரு தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது, நீ கொஞ்சம் போய் பார்த்துட்டு வரியா அப்படிங்கிறப்போ சரின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கமாக என்னமோ ரூனா முடிவு பண்ணிட்டா. எகேன் அந்த ரூமுக்குள்ளே வந்து அவங்க கீழே சதறி போன அந்த டேப் ரெக்கார்டர்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்திட்டு இருப்பாங்களா. அப்போ ரூனா பார்க்கோட அம்மாவை பார்த்துட்டு நான் மனசு மாறிட்டேன், நான் எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருக்கேன், வீட்டில் இருந்துட்டு மினியோட பொண்ணான யோனுக்கும் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதை விட கோவிலுக்கு போய் பண்ணுறது நல்லது, நீ கோவிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்போ நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அப்பாவே நம்பிடுறாங்க. ஆனாலும் கேட்குறாங்க நீயும் வரேன்னு சொன்னியே ரூனா அப்படிங்கிறப்போ நான் மட்டும் இல்லை, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு என் பொண்ணு ஸ்ரீஜாவையும் கூப்பிட்டு அந்த கோவிலுக்கு வந்துடுறேன், ஃபர்ஸ்ட் நீ போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க கார்லையும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நம்மளோட யோன் கால் பண்ணி கேட்பாங்க, அம்மா நீங்கள் எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கறதுக்கு. இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன்னு அவங்களும் சொல்ல இந்த பக்கம் காங்தேவை பார்க்கறதுக்காக கடன் கொடுத்தவங்க வராங்க, அதாவது காங்தேவோட அம்மாவுக்கு கடன் கொடுத்தவங்க. அப்படி காங்தே வர சமயத்தில் என்ன ஏதுன்னு கேட்குறப்போ நீ தானே காங்தே, இந்த மாதிரி உங்கள் அம்மா வந்துட்டு எங்ககிட்ட காசு வாங்கியிருக்காங்க, நீ இதை திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ கொடுத்தவங்க கிட்ட கேளுங்க, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காங்தே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் காங்தே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல நீங்கள் எதுக்கே பையன்கிட்ட கேட்கறதுக்கு கம்பெனிக்கு போனீங்க, நானே கொடுப்பேன்ல அப்படிங்கிறப்போ வேங்கோட அப்பா அடி மீதியெல்லாம் பட்டு வந்து நிற்கிறாரு. உனக்கு இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அந்த டைரக்டர் நம்மளை ஏமாத்திட்டான், நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டான் அப்படிங்கிறப்போ பாவி உன்னால் மறுபடியும் என் வாழ்க்கை நாசமாக போக போகுதுடா, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை போட்டு அடிக்க இந்த பக்கமாக அந்த கோயிலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கோட அம்மா. ஸ்ரீஜாவும் ரூனாவும் வரணும் இல்லையா, அதுக்காக அப்போ ஒருத்தர் வராங்க. இந்த மாதிரி மிஸ்டர் பிக் தான் அனுப்பிச்சாங்க, மிஸ்டர் பிக்கும் அவங்க ஒய்ஃப் உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, கொஞ்சம் எங்கள் கூட வரீங்களாமா அப்படிங்கிறப்போ அப்படிங்களா
என்னால் இப்போ வர முடியாதுங்களே, ஏன்னா இங்கே நான் வந்து சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கேன், இன்னும் 2 பேர் வருவாங்க, அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ, ஐயோ மிஸ்டர் வீக் தான் சொன்னார், முக்கியமான விஷயம் வேற சொன்னார் அப்படிங்கிறப்போ, சரிங்க வர்றேங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு காரில் ஏறி கிளம்பிடுவாங்க. இந்த கோயிலுக்கு தான் ப்ரே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. யார்? இந்த பார்க்கோட அம்மா. கரெக்டாக அங்கே யோன் வர்றதுக்கும் இந்த கார் போகிறதுக்கும் சரியாக இருக்குது. அந்த போகிற காரை பார்க்குறப்போ யோனுக்கு டவுட்டாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் வந்து அந்த கார் நிற்கிது. அந்த ஆள் இறங்கி பார்க்கோட அம்மாவை பார்த்து இங்கேயே வெயிட் பண்ணுங்க, மிஸ்டர் பீக்கு கூப்பிட்டு வரேன்ட்டு உள்ளே போகிறான். இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. என்னடா ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல் என்னமோ எழுதியிருக்கு அப்படின்ட்டு ஒரு பயத்தோடு நிற்க, உள்ளே போனவங்க 4-5 பேர் கூப்பிட்டு வராங்க. என்ன நம்ம முரண்டு பிடிச்சி இழுத்துட்டு போகணும் இல்லையா? ஸோ அதுக்காக வராங்க. இவங்க தான் பேஷண்ட், கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறப்போ, ஐயோ என்ன பண்ணுறீங்க, விடுங்க விடுங்க அப்படிங்கிற சமயத்தில் அங்கே வந்து நிற்கிறாங்க யோன். சந்தேகப்பட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ அந்த சந்தேகமும் தீர்ந்துருச்சு. இவங்களை அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போக விடாமல் தடுத்துட்டாங்க. பாதுகாப்பாக கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது கலந்து ரோனா தான் காரணம். எவ்வளோ நேக்க என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்ப பார்த்தா தெரியுமா? ஐயோ என்னால் முடியாது, அவளோட சீக்ரெட் எனக்கு தெரியும், அதனால தான் அவள் என்னை இப்படியெல்லாம் பண்ண பார்க்குறா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமாக எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டே வந்துட்டு நம்ம யோன் வந்து ஆஃபீஸ்க்கு வருவாங்க. சொல்லியிருப்பாங்க இல்லையா, எனக்கு தெரிஞ்சு மினியோட சாவலியே வந்து எனக்கு இந்த ரூனா மேலே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி அவங்களுக்கு சந்தேகம் வர அதை வந்து நம்ம யோன் கிட்ட சொல்ல, அதை யோன் இப்போ யோசிக்க, அந்த கம்மல், அந்த ரூனாவோட ஒத்த காது கம்மல் கிடச்சிது. அதுக்கப்புறம் நடந்த எல்லாத்தையும் யோசிக்க அப்படியே பார்க்கோட ஆஃபீஸ் ரூமுக்கு வந்து, என்னங்க நான் உங்கள் கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பார்க்குக்கு ஒன்றும் புரியாது. நீங்கள் நினைக்கிற பொண்ணு நான் கிடையாது, நான் அவளாக இருப்பேனா, அவளாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நீங்கள் காதலிச்ச உமனா என்னால் மாற முடியுமான்னு எனக்கு தெரியாது. நான் உங்களை நிறையா ஹர்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமா ஹர்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இது எல்லாமே சேர்ந்தது தான் நான். இப்படி எல்லாமே சேர்ந்தவளா உங்கள் முன்னாடி நிற்கிற என்ன நீங்கள் ஏற்றுப்பீங்களா அப்படின்னதும் பார்க் ஹக் பண்ணிப்பாங்க. இந்த ஹக்கை வந்து ரூனாவும் அக்செப்ட் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் ரூனா வீட்டுக்கு வரப்போ எல்லாருமே அந்த ஹாலில் அசம்பிளாக இருக்காங்க. ரூனாக்கு திக்குன்னு இருக்கும். பார்க்கோட அம்மா கூப்பிடுவாங்க, ரூனா உனக்கு தான் நன்றி சொல்லணும், அந்த கோவில் எனக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃப்ரெஷ் ஏர் கிடச்சிது, கடவுளை வேண்டிட்டு வந்தேன், நிம்மதியாக இருக்குது அப்படிம்பாங்க. அப்படியே பேரஞ்ச மாதிரி நிற்கிறப்போ ஸ்ட்ரீட்டாக தான் சொல்லுவான், அம்மா மாமா ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணுமா, அதுக்கு தான் இங்கே எல்லாரும் இங்கே வெயிட் பண்ண வச்சாரு, வந்ததுக்கப்புறம் தான் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வாமா அப்படிங்கிறாங்க. வந்ததுக்கப்புறமாக வந்துட்டு பார்க்க சொல்லுவாங்க, நானும் தோஹியும் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் அப்படின்னது எல்லாருக்கும் ஷாக்கு. அதுலேயும் முக்கியமாக வந்து ரூனாக்கு, நிஜமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? ஆமாம் தூகி, உன்னோட கண்ணில் பார்க்குக்கான காதலை நான் பார்த்ததே இல்லையே, அப்புறம் எப்படி இந்த கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்கிற அப்படின்னு கேட்குறப்போ பார்க்கு கோவம் வந்துடுது. இந்த முட்டாள்தனமான கேள்விக்கெல்லாம் நீ ஒன்றும் ஆன்சர் பண்ண வேண்டியதில்லை தூகி அப்படிங்கிறப்போ, இல்லை பார்க் நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆமாம் என்னால் வந்து இன்னும் அந்த லவ் வந்து ஃபீல் பண்ண முடியல பார்க் மேலே, அப்படி இருக்கிறப்ப எதுக்குமா இந்த கல்யாணம் ஜாங்கும் கேட்பாங்க. உடனே ஸ்ரீஜா இருந்துட்டு, அப்போ இந்த கல்யாணத்தை வச்சு இந்த வீட்டுக்குள்ளே வரதுக்கு ஏதாவது பிளான் பண்ணுறீங்களா, அதுக்கு ஏதாவது மோட்டிவ் இருக்கா அப்படின்னு நல்லா சொல்லி கேட்குற சமயத்தில், ஆக்சுவலாக நான் நிறைய காதலை பார்க் கிட்ட வந்து ரிசீவ் பண்ணுறேன், எனக்கு பழசு மறந்து போயிருக்கலாம், ஆனால் நாங்கள் எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கோம் அப்படிங்கிறது இவர் கண்ணிலேருந்து நான் பார்க்குறேன். இவர்கிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு, அந்த காதல் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. அன்பை என்னால் இப்போ கொடுக்க முடியுமா, அந்த காதலை உணர்ந்து கொடுக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் இப்போ நான் அதை ரிசீவ் பண்ணிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன், அது பார்க்க கிட்டேருந்து எனக்கு கிடைக்கிறது சந்தோஷம் தான் அப்படிங்கிறப்போ அவன் இதே இருந்த காங்கே, அப்போ இது செல்ஃபிஷ் லவ்வாலாம் இருக்குது அப்படிம்பாங்க. நம்மளோட யோனுக்கு சிரிப்பு வந்துடும். அப்படிங்களா காங்கே அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நக்கலாக சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், தடுத்தா நிறுத்த முடியும். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் இன்ஃபார்ம் தான் பண்ணுறாங்க, பெர்மிஷன் கேட்கல. ஆனால் என்னமோ தெரியல, இது காங்தேக்கு பிடிக்கல. ஆனால் இது கொஞ்சம் இந்த ஸ்ரீஜாக்கும் பிடிக்கல தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லது தான். இந்த குடும்பத்தில் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வர்றது நல்லது தான். என் மாமா பார்க்க அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா எனக்கு அவள் அத்தை ஆயிடுவா. என்ன இப்படி ஒரு அத்தை எனக்கு தேவையா அப்படிங்கிறப்ப இதை காங்தேவால் ஏற்றுக்கவே முடியல. இந்த பஞ்சாயத்தில் முடிஞ்சதுக்கு அப்புறமாக ரூனா ரூம்குள்ள வந்துட்டு, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, அவங்கள அந்த நர்சிங் ஹோமில் சேர்க்க முடியல அப்படிங்கிறாங்க. சரி முடியாட்டி பரவாயில்ல, இந்த விஷயம் எதுவும் வெளியே வந்துடக்கூடாது, நான் கொடுத்த அந்த ஒர்க்கு நீங்கள் அதை பண்ண முடியாமல் போனது எதுவும் வெளியே வந்துடக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அமைதிப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமாக பார்க்க கூப்பிட்டு இந்த ரூனா பேசுவா, இந்த கல்யாணத்துக்கு நான் எதிராக இருக்கிறேன் அப்படின்ட்டு. பார்க்கு இருந்துட்டு போ, அது உன் இஷ்டம், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிம்பாங்க. என்ன இப்படி எடுத்துரிச்சு பேசுகிற, என்னதான் இருந்தாலும் நீ என் பிரதர், நீ என்னோட பொண்ணு ஸ்ரீஜாக்கு மாமா அப்படிங்கிறப்போ, அடடே இப்போதான் ஞாபகம் வருதா, சின்ன வயசில் ஸ்கூல் வெக்கேஷன் லீவுக்கெல்லாம் நான் பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கு வருவேங்க்கா, நீ தம்பியாக மதித்து ஒரு வாய் தண்ணி கூட கொடுத்ததில்ல, அட தண்ணியை விடு, உட்கார வச்சு கூட பேசினதில்ல, இப்போதான் எனக்கு நீ அக்கா அப்படிங்கிற ஞாபகம் வருது அப்படிங்கிறாங்க. சரிடா நீ வந்து ஏதோ பேசுவ, நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் எங்கள் கூட இருக்கிற எல்லா உறவு முறையும் அத்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போய்டு அப்படிம்பாங்க. அது முடியாது, அது எப்படி முடியும், ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் நாம அக்கா தம்பிங்க தான், அம்மா வேறையாக இருந்தாலும் அப்பா ஒன்று, ஸோ நம்ம 2 பேரும் ரத்தத்தை ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் போக முடியாது அப்படின்ட்டு போகிறப்போ தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த பார்க்கோட அம்மா, என்ன ரூனா என்னை பார்த்து அதிர்ச்சி ஆகிட்ட போல இருக்கு, பட் நீ எனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது, அங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, என்ன எங்கேன்னு எல்லாம் மறந்து போய் கண்டமேனி கொளறியா அப்படிங்கிறப்போ
வளரல. நான் வளர்ற மாதிரி நீ மற்றவங்களுக்கு காட்டலாம். ஆனால் மனசாட்சிக்கு தெரியுது நீ என்னை பார்த்து பயப்படுற. அவ்வளோ பயப்படுறியா? அப்போ நான் இதெல்லாம் சொன்னால் உனக்கு ஏதாவது ஆயிடுமா? உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி அப்படின்னு மிரட்டி விட்டு வந்துடுவாங்க. பார்க்கோடாம ரூமுக்கு வந்து சேர்மேனோட ஃபோட்டோவை பார்த்துட்டு, என்னங்க இன்னைக்கு உங்கள் பொண்ணு பண்ணதை தான் பார்க்க நான் என் வயிற்றில் சுமந்துட்டு இருந்தப்பவும் பண்ணான். பார்க் வந்து என் வயிற்றில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சதும் என்னை தரன்னு ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு போயிட்டு என் வயிற்றில் இருக்கிற உங்கள் குழந்தைய அபார்ஷன் பண்ண பார்த்தா. அப்போ எப்படி தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்தோமோ இன்றைக்கும் என்னை எங்கேயோ கொண்டே தொலைக்க பார்த்தா தப்பிச்சோ பொழைச்சோன்னு வந்திருக்கேங்க. நான் என்னோட மனசை ரொம்ப வந்து கல் மாதிரி வச்சுட்டு இருக்கேன். ஆனால் அவள் பண்ணுறது சரியே கிடையாது. நான் கண்டிப்பாக ருணாவை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கால இந்த பக்கமாக வீட்டில் தன்னோட அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு யோன்னு சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து பார்க்க கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ்டர் பிக்கு அது எப்போவோ ஓகே தான், ஆனால் தூகியோடாம ஏற்றுக்கிறது கிடையாது. ஏற்கனவே பார்க்கோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீ கல்யாணம் பண்ணிட்டு போனால் அவங்கள பார்த்துக்க வேண்டியதாக மட்டும்தான் இருக்கும். அந்த குடும்பமும் எனக்கு பிடிக்கல, நான் அதை கொத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு வராங்க. பின்னுக்கவே வந்து இவங்க சமாதானப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, இதை பாருமா அந்த குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் அப்படிங்கிறது உனக்கே தெரியும். நம்ம தள்ளின்னு நிர்வகிச்சு எடுக்கிறது தான் நல்லது. நீ பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன அப்படின்னா உனக்கு தாம்மா டஃப்பாக போய்டும் அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா அங்கே தான் போகணும். அந்த கொலகார கும்பல் இருக்கிற இடத்துல தான் நான் சாப்பிடணும், தூங்கணும். அந்த வீட்டுக்குள்ளே அவங்களோட சேர்ந்து தான் நான் வாழணும். அப்படி வாழ்ந்து தான் அவங்க என் குழந்தை என்கிட்ட இருந்து பறிச்சதுக்கும் தூகி உங்ககிட்ட இருந்து பறிச்சதுக்கும் தண்டனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப இவங்க ரொம்ப எமோஷன் ஆகிடுவாங்க. என்ன நடந்தாலும் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுது ஆறுதல் படுத்துவாங்க. இங்கே கம்பெனிக்கு வந்தால் என்னமோ ஒரு போஸ்ட் மாதிரி ஒட்டியிருக்கு. எல்லா எம்ப்ளாயிஸும் கசகசன்னு படிச்சுட்டு போவாங்க. ஸ்ரீஜா வரப்போ எல்லாரும் ஒதுங்கி போயிடுவாங்க. இந்த ஸ்ரீஜா இருக்கா இல்லையா, அவள் புருஷனையே சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணுறா, அவள் ஒரு மென்டல் இல்னஸான பேஷண்ட் அப்படி இப்படின்னு எழுதி வச்சிருக்கு. அது எல்லாத்தையும் இவ கிழிச்சு போட இது எல்லாத்தையும் பின்னாடி வந்து யோன் பார்ப்பாங்க. அப்போ இவங்க டீமில் இருக்கிற அந்த பொண்ணு வந்துட்டு, மேடம் தூகி என்னை மன்னிச்சிருங்க, உங்களுக்கு எதிராக அந்த தப்பை நான் பண்ணியிருக்க கூடாது, பணத்துக்காக பண்ணிட்டேன். ஆனால் அதில் நானும் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தோம். நீங்கள் எதுவுமே வந்து என்னை காட்டி கொடுக்காம விட்டுட்டீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்போ, இருக்கட்டும் இங்கே இந்த போஸ்டரில் அந்த ஸ்ரீஜாவை பற்றி எழுதுனதெல்லாம் நீ தானே அப்படிங்கிறப்போ, ஆமாம் எனக்கு அவங்களுக்கு எப்படி பதிலடி கொடுக்குறதுன்னு தெரியல, அதனால தான் இப்படி பண்ண அப்படிங்கிறாங்க. போய் ஒன்று சிரிச்சிட்டே வந்துடுவா. இங்கே ஸ்ரீஜா செக்யூரிட்டிக்கெல்லாம் கால் பண்ணி கேட்குறா, அது எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும், யாரோ வந்து அந்த ஒட்டி இருக்காங்க, அது எப்படி தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு கிளின்னு கிளிக்கிறான். ஜாங் வந்து காங்தேவை பார்த்து பேசுவாங்க. காங்தே, நீ தூக்கியை பார்க்குறப்போ உன்னோட மனசு ஸ்லிப் ஆகுதா? ஒரு ஆம்பளையே என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் யோன் மாதிரியே பார்க்குறதுக்கு தூக்கி இருக்கா. ஆனால் என் பொண்ணுக்கு அப்பனா உனக்கு மாமனாரா என்னால் அதை ஏற்றுக்க முடியாது. என் பொண்ணுக்கு நீ உண்மையாக இருக்கணும். இப்போ நடந்த பிரச்சனைகள்ல ஏன் தூகி வந்து யோன் மாதிரி பார்க்குறதுக்கு இருக்கா? நீ அவகிட்ட விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உன்னை காப்பாற்றுறதுக்கு என் பொண்ணு என்னென்ன வேலை பண்ணுறா அப்படிங்கிறதுல எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நீ ஸ்ட்ராங்காக இரு. நீ ஸ்ட்ராங்காக இருந்த அப்படின்னா ஸ்ரீஜாக்கு அந்த பயம் வராது, உன்னை யாராவது கிட்ட இழந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு ரூமுக்கு வந்து அங்கே ஸ்ரீஜா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆக்சுவலாக உன்னை வந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டு வேற ஏதாவது ஒரு சாதாரண பொசிஷன் போட்டு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் இல்லை, உனக்கு தேவையானது ரெஸ்ட்டு. ரிசைன் பண்ணிட்டு வீட்டில் போய் அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அப்பா அப்படிங்கிறதுக்கு பேசாமல் இரு ஸ்ரீஜா, இவனை தான் கட்டுவேன்னு ஒத்த காலை நின்று கட்டினது இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தானா சொல்லு அப்படின்னு கத்துறப்போ, சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் வந்து நின்று கதறி அழுவா. அங்கே யோன் வருவாங்க. யோனை பார்த்துட்டு கண்ணா பின்னான்னு பேச, ஃபஸ்ட்டு உன் முகத்தை கண்ணாடியில் பாரு, கண்டிப்பாக ஏதோ மென்டல் பேஷண்ட் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் ஸ்ரீஜா கண்ணாடியில் பார்க்கவும் செய்வா. அவளுக்கு அப்படி தான் தோணுது போல இருக்குது. கண்ணாடியில் உடச்சி விட்டுருவா. அதுக்கப்புறமாக நம்ம காங்தேக்கும் தெரிய வந்துருச்சு, பார்க்கும் நம்மளோட யோனும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது இவனால ஏற்றுக்கவே முடியல. எங்கேயோ கிளம்புறதுக்காக கார் எடுக்கிறாங்க நம்ம யோன். அப்போ காரில் வந்து ஏறிப்பா. காங்தே, நீ பிஹேவ் பண்ணுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, நானும் பார்க்கும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், முறைப்படி பார்த்தா நான் உனக்கு அத்தை முறையாகுது அப்படிங்கிறாங்க. அதை கேட்குறதுக்கு எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ இந்த கல்யாணத்தை பண்ணிக்கவே கூடாது, இதை கண்டிப்பாக நான் தடுத்து நிறுத்துவேன் அப்படிங்கிறப்போ, பாரு காங்தே வாழ்க்கை எப்படி மாறிடுச்சுன்னு. நீ என்னை விட்டுட்டு ஸ்ரீஜாவை தேர்ந்தெடுத்தப்போ நீ ஸ்ரீஜாவை கட்டிக்கவே கூடாதுன்னு நான் போராடினேன். ஆனால் கடைசியில் நீ ஸ்ரீஜாவை கட்டிக்கிட்டேன். நீ ஒரு கல்யாண வாழ்க்கை தேர்ந்தெடுக்கிறப்போ நான் ஏன்டா வந்து பார்க்க கட்டிக்கக்கூடாது? இதை பாரு, நீ பண்ணுறது கல்யாணம் கிடையாது, ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீ பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா நம்ம 4 பேரோட வாழ்க்கை நிம்மதியெல்லாம் போயிடும் அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்ல வர அப்படிங்கிறப்போ, இதை பாரு, இந்த கல்யாணத்தை நீ நிறுத்தல அப்படின்னா நான் பார்க்க கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிடுவேன், நீ யோன் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். அது மட்டும் இல்லாமல் பார்க்குக்கு 20 வருஷமா நீ என்னோட உமனாக இருந்திருக்க, என் குழந்தைய பெற்றிருக்க அப்படின்னு தெரிய வந்தா உன்னை ஏற்றுப்பானா அப்படிங்கிறப்போ வருதே நம்ம யோனுக்கு கோபம். நம்ம குழந்தை சாவுக்கு நீ தான் ஒரு வகையில் காரணம். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் மாட்டிக்கிட்டு அந்த நெருப்பில் எனக்கு பதிலாக தூகி செத்தா அதுக்கும் ஒரு வகையில் நீ தான் காரணம். ஆனால் அன்னைக்கு யோன் தான் இறந்து போயிட்டான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்படிதான் நீயும் நினச்சிட்டு இருந்த. என் உடம்ப தகனம் பண்ணுற அன்னைக்கு தான் நீ ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணியிருக்க. இதெல்லாம் சாருக்கு தப்பாக தெரியல. இப்போ நான் பார்க்க கல்யாணம் பண்ணிக்கிறதா சாருக்கு தப்பாக தெரியுது அப்படிங்கிறப்போ, நான் தான் சொல்கிறேன்ல நீ ரிவெஞ்சுக்காக பண்ணுறேன், கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் எல்லாத்தையும் பார்க்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்கிறப்போ, என்ன மிரட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட தூக்கியோட அஸ்தி வச்சிருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு வராங்க. இது யார் தெரியுமா? நம்ம குழந்தையோட அஸ்தி.
இது யார் தெரியுமா? துஹி, என்னோட ட்வின் சிஸ்டர். எனக்கு பதிலாக அங்க அன்னைக்கு செத்தவ அவ மட்டும் வரலன்னா அன்னைக்கு நிஜமா நான் தான் செத்திருப்பேன். இவங்க சாவுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீ தான். நீயும் நீ தேர்ந்தெடுத்தியே அந்த ஸ்ரீஜா, இவங்கெல்லாம் தான் காரணம். 15 வருஷம் + 5 வருஷம் நீ அமெரிக்காவில் இருந்த அந்த 5 வருஷமும் சேர்த்து உனக்காகவே நான் வாழ்ந்திருக்கேன். நீ என்னை ஏமாத்த போய் தான் இத்தனையும் நடந்து. நீ என்னை ஏமாத்தணுங்கிற அந்த முடிவு எடுக்கல அப்படின்னா ஸ்ரீஜா வந்திருக்க மாட்டா, ரோனா வந்திருக்க மாட்டா, அந்த குடும்பமே வந்திருக்காது. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம் அப்படிங்கிறப்ப அவன் டக்குன்னு மண்டி போட்டுட்டு, எனக்கு புரியுது யோன், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அதை நான் நியாயப்படுத்த விரும்பல. நான் உனக்கு பதிலாக ஸ்ரீஜாவை சூஸ் பண்ணேன். ஏன் எதுக்குன்னு கேட்டேன்னா அது நான் சூஸ் எல்லாம் பண்ணல, அது அப்படியே நடந்துருச்சு. எந்த வகையிலையும் அதை நியாயப்படுத்தி என்னால் விளக்கம் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் நினைக்கிறேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி போயிட மாட்டோமா, அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை இருந்ததே, அந்த வாழ்க்கைக்கு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. அப்படி போனால் நீயும் நானும் சேர்ந்து எங்கே நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ இவனுக்கு பயங்கரமான கடுப்பு தான். நான் ஒன்றும் சொல்லாமல் எழுந்து காங்கத்தேவை நிற்க வச்சுட்டு, சரி இப்போ நான் உன் பேச்சுக்கே வர்றேன், நான் இந்த ரிவெஞ்சுக்கு எல்லாத்தையும் நிறுத்திடுறேன். நான் தான் யோன், துஹி கிடையாதுங்கிறத நானே எக்ஸ்போஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன். அதுக்கு நீ பண்ண வேண்டியது ஸ்ரீஜா கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கிடணும். அடுத்தது ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்காக உனக்கு என்னெல்லாம் கிடைச்சிது? அந்த பெரிய வீட்டு மருமக அப்படிங்கிற அந்தஸ்து, நிறையா பணம், அந்த கம்பெனியில் பதவி, இது எல்லாத்தையும் விட்டுட்டு வீசினங்கையும் வெறுங்கையும் அந்த வீட்டை விட்டு நீ வெளியே வந்துடுற. அப்படி நீ வந்த அப்படின்னா நான் பார்க்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் தான் யோன் அப்படிங்கிறத சொல்லிடுவேன். எப்படி நம்ம டீலிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன் வந்துடுவாங்க. இந்த பக்கமாக வீட்டுக்கு வந்துட்டாங்க யோனோட அம்மா. அவங்க என்ன அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்காங்க, பேச முடியறதில்ல. அச்சோ நம்ம அந்த கடை தான் எல்லான்ட்டு இருந்தோம், இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. யோன் கூட பார்த்துட்டு போவாங்க. கரெக்டாக அவங்க பார்த்துட்டு வெளியே வர்றப்போ காங்கத்தோட அம்மா யோனை பார்த்துருவாங்க. ஏய் நீ தானே தூகி, அன்னைக்கு உங்கள் வீட்டில் உன்னை பார்த்தா அப்படியே யோன் மாதிரியே இருக்கு அப்படிங்கிறப்போ யோன் சட்டையே பண்ணிக்கிறதுல போகிற போக்கில் சூ அப்படின்ட்டு போகிற மாதிரி கண்டுக்காம போயிடுவாங்க. ஆமாம் இவ எதுக்கு இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி காங்கத்தே அம்மா யோசிக்கிறாங்க. இங்கே உள்ள யோனோட அம்மா இப்போ யோன் வந்தாங்க இல்லையா, அப்போ யோனோட அம்மா தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. சரி இவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு யோன் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டாங்க பாட்டு பாடிட்டு. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு ரியலைஸ் ஆகுது அப்போ வந்தது யோன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு அந்த குட்டி பாப்பா ரைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, ஸ்கூல்ல அந்த பாப்பாவுக்கு ரைம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நான் என் அப்பா காங்கத்தே அமெரிக்காவில் வந்ததுக்கு அப்புறமாக அந்த ரைம்ஸை நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைம்ஸ் குழந்தை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதை தான் பாடிட்டு போயிருப்பாங்க யோன். இதை கேட்டதும் அப்போ அது யோன் தான் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஊர்ஜிதமாயிடுது. ஆனால் இவங்களுக்கு அழுக வருது, ஆனால் வாய்ஸ் போயிடுச்சு. ஆனாலும் அழறப்போ டக்குன்னு ஒரு ஸ்டேஜில் பிரேக் ஆகி அந்த வாய்ஸ் வந்துடும், அழறப்போ அந்த சவுண்டு வந்துடும். எல்லாரும் பார்ப்பாங்க, அம்மா அழுதுருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானப்படுத்துவாங்க. அதுக்கப்புறமாக இந்த ஸ்ரீஜாவை ஆஃபீஸ் ரூமுக்கு வர்றப்போ அவளோட டேபிளில் கிளியர் பண்ணிட்டு இருப்பாங்க. யாரை கேட்ட பண்ணுற அப்படிங்கிறப்போ சேர்மேன் தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அங்கே வராங்க, நான் தான் சொன்னேன், உன்னை தான் வேலையை விட்டு தூக்கியாச்சுல அப்படிங்கிறாங்க. சரி பாப்பா, என்னோட பொசிஷனான சீஃப் டைரக்டர் அப்படிங்கிறத யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படிங்கிறப்போ காங்கத்தேக்குன்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் ஸ்ரீஜாவுக்கு ஓகே தான், என்னோட பொசிஷனுக்கு யாரோ வர்றதுக்கு நீ வர்றது ஓகே தான் காங்கத்தே, நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுவா. அதுக்கப்புறம் ரூனா பார்க்க வருவா. அப்போ இவனுக்கு தெரிஞ்சிருச்சு காங்கத்தேக்கு, சரி இவங்க ஏதோ சொல்றதுக்கு முன்னாடி நாமளே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கு தான்ப்பா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு ரூனா சொல்ல, ரொம்ப நன்றி அத்தை. அது மட்டும் இல்லாமல் நான் ஜஸ்ட் ஸ்ரீஜா இல்லாத டைமுக்கு இந்த இடத்த நான் ஃபீல் பண்ணுறேன், அவ்வளோதான். ஸ்ரீஜா இந்த பொசிஷன் ஸ்ரீஜாவுக்கு தான் அப்படிம்பாங்க. என்னமோ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளவர்ஸை தூக்கி போட்டு இவங்க பாட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக பார்க்குக்கும் யோனுக்கும் கல்யாணம் பண்ணும் இல்லையா, ஸோ 2 குடும்பமும் உட்காந்து பேசணும், அது ஒரு முறை. இவங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் யோனோட ஃபேமிலி, அதாவது தூகியோட ஃபேமிலியிலேருந்து யாரும் வரல, அவங்க வர்றது கொஞ்சம் லேட் ஆகுது. அதுக்கப்புறம் வராங்க. வந்தவங்க உட்கார்றப்போ அப்படியே காதோரமாக முடிய ஒதுக்குவாங்க பாருங்க யோன். அப்போ அந்த கம்மலை ரூனா பார்த்து ஷாக் ஆயிடுவா. இந்த கம்மலுக்கு பின்னாடி இருக்கிற கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.